சொல்லி நம்ம எப்பெல்லாம் கூடுறோமோ ரொம்ப கூட்டத்தெல்லாம் எதிர்பார்க்கிறோம். 2 பேரோ 3 பேரோ நாமத்தை துதிக்கும் போது நம்ம கீழே வர்றோம். நேரத்தெல்லாம் குறிப்பில்லை கேடுங்களா, அவர் துதியின் சத்தத்தை விரும்புகிறது. அப்போ இந்த கூடுகையில இந்த வீட்டுல முதல் வீடு கட்டி அந்த துதியின் சத்தத்தை தான் மாடி ஏறுது. துதியின் சத்தத்துல தான் ஒரு வாழ விரும்புகிறது. எப்பெல்லாம் அவருக்கு இந்த துதியின் சத்தம் கேட்குதோ அதுல ஒரு வாசனை வரும். துதியின் சத்தத்துல ஒரு வாசனை வரும். அந்த வாசனையை முகர்ந்து மற்ற வாசனை ஆகவே இந்த கூடுகையில எப்பொழுதுமே இந்த ஸ்தோத்திர பலி இருந்து கொண்டே இருக்கும்போது எல்லையை சுற்றி உண்மையாக பிசாசு தந்திரமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த ஸ்தோத்திரத்தின் நாளை விலகி போயிட்டே. ஒரு இருள் எப்படி மெழுகுவர்த்தி எடுத்துன்னு போனா அந்த இருள் விலகி வெளிச்சமா இருக்குதோ அந்த மெழுகுவர்த்தியில வருகிற அந்த பேர் தான் ஸ்தோத்திரம்.